பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் நம் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரில் மகிழ்வது என்பது அவரில் காணப்படும் அனைத்து ஆசீர்வாதங்கள் நாம் அனுபவிப்பதாகும். ஏனென்றால் ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவரிடத்திலிருந்து வந்தது. நாம் நம்முடைய நன்மைக்காக மட்டுமல்ல, தேவனிடத்திலிருந்து தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வெகுமதியை விட நம்மை உயர்வாக அவர் என்ன செய்கிறார்? மதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது 3வது வசனத்தில், கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு அல்லது நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேவன் அதை பிரியப்படுகிறவர்களாய் இருக்கிறார். என கண்பானவர்களே, கர்த்தரில் பிரியமாய் இருக்கிற ஒரு மனிதன் அவன் நீதியை செய்யக்கூடிய விருப்பமுடையவனாயிருக்கிறான். நம்முடைய சுயநலத்திலிருந்து அல்லது நம்முடைய ஆசைகளிலிருந்து எழும்புகிற காரியத்தை அவன் விரும்புகிறதில்லைங்க. மாறாக தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய மகிமை அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை அவன் விரும்பக்கூடியவனாயிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள். Glory to God. அப்போ தேவன் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது நாம் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாயிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்படி செய்யும் பொழுது யோவான் 14:14 வாசிப்பீர்களே, ஆனால் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, நாம் தேவனுடைய நாமத்தில் கேட்கும் பொழுது அல்லது தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாயிருக்கிறோம். அதைத்தான் மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவன் விரும்புகிற நீதியையும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறாருங்க. சங்கீதம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவர்களுக்கு தந்தருளி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உங்கள் மன விருப்பத்தின்படியெல்லாம் கர்த்தர் செய்கிறார். 2வது, உங்களுடைய ஜெபத்தை அவர் தள்ளுகிறது இல்லைங்க. சங்கீதம் 145வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவரை ரட்சிக்கிறாராம். என கண்பானவர்களே, கர்த்தருடைய விருப்பத்தின்படி செய்கிற ஒரு மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. கர்த்தர் அவனை ரட்சிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். தேவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மை செய்யக்கூடியவராயிருந்தார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராயிருந்தார். பிதாவினுடைய விருப்பத்தை அறிந்து அதை செயல்படுத்தக்கூடியவராயிருந்தார். நீங்களும் நானும் இந்த கால வேளையில் நன்மையை செய்வோம். நன்மையை செய்கிறவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் அவன் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, உங்கள் விருப்பத்தை அறிந்து இந்த பூமியில் நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் எங்களை மாற்றோம். எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.